ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் பிரெய்னி வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மளோட பர்சனாலிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம குண்டா இருக்கும், ஒல்லியா இருக்கும், கருப்பா இருக்கும், குள்ளமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுதான் பர்சனாலிட்டின்னு நினைச்சுப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது கிடையாது. அது வந்து ஜெனட்டிக். அது வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்த படைப்பு இது. இத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த பர்சனாலிட்டியை நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கலந்தது தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸை வந்து நான் பார்ட் 2வா உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு வரும்போது நீங்க பர்சனாலிட்டியை எப்படி டெவலப் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வார்ம் ஸ்மைல் வச்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. ஒரு ஹலோ, ஹாய், ஹேண்ட் ஷேக், இதெல்லாம் தான் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிற ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணுங்க. உங்களோட அந்த பாடி இதுக்கு எந்த இது சூட்டபிளா இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அக்கேஷன்ஸ், எந்த அக்கேஷன்ஸ்க்கு போறோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸை சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேரேஜ் இருக்கு, பார்ட்டி, இன்டர்வியூ, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒருத்தரை பார்க்க போறோம், இல்ல ஒரு சோகமான நிகழ்வு ஒரு இடத்துல நடந்திருக்கும், அவங்களுக்கு போய் அட்ரஸ் பண்ண போறோம், அவங்கள ஆறுதல் சொல்ல போறோம் அப்படின்னு அதுக்கு தக்கன நீங்க ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து இப்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஷூஸ் அழுக்காவோ இல்ல செருப்பு அழுக்காவோ நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா உங்களோட டோட்டல் இம்ப்ரெஷனும் வந்து ஸ்பாயில் ஆயிடும். பாக்குறவங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமா யோசிப்பாங்க உங்களை பத்தி. அதனால நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க உங்களை. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எப்படி இருக்கோமோ அதை வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கோ. இன்னொன்னுக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய மேனரிசம் இருக்கும். அதாவது என்ன பண்ணுவாங்க, தலைமுடி எப்படி இப்படி இது பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா இந்த வாட்ச் ஸ்ட்ராப்பை இப்படி இப்படி நோண்டிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன மேனரிசம் தான், நம்மளோட பழக்கங்கள் தான். அதை வந்து நம்ம ஈஸியா மாத்திக்கலாம். இதை எப்படி நம்ம பழகுறோமோ அது மாதிரி மாத்திக்கிறதும் நம்ம வந்து ஈஸியா இது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு குரூப் போரத்துல இருக்கும்போது லவுடா பேசாதீங்க, லவுடா சிரிக்காதீங்க. உங்களோட அட்டென்ஷன் வந்து அவங்களோட அட்டென்ஷன் உங்க மேல வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாதீங்க. அது வந்து அடுத்தவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். சிலர் என்ன பண்ணுவாங்க, கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களோட இமேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை ஸ்பாயில் பண்ணிடும். நீங்க எவ்வளவுதான் டேலண்டடா இருந்தாலும் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, நல்லா ரிலாக்ஸ்டா கால் மேல கால் போட்டுக்கிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூ பண்ண வரவரும் உள்ள நுழையும் போது என்ன ஆகும், நீங்க எவ்வளவு ஸ்கில்லு எவ்வளவு டேலண்டடா வேணா இருங்க, ஆனா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இம்ப்ரெஷன் வந்து ஸ்பாயில் ஆகி நம்மளுக்கு வந்து நம்மளோட பெரிய பெரிய நல்ல பொசிஷன்லாம் கூட நம்மளுக்கு கிடைக்காம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. அது சிலர் என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டு இருக்கும் போதே இப்படி இப்படி டேபிள் மேல தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டு உங்களை பர்சனாலிட்டிய ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியா மாத்தி நம்ம நல்ல நம்மளோட இதை வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். வில் see you in part 2.